இது ஒரு யுத்த கதை இல்லை. இது ஒரு ஞானம் பிறந்த கதை. அசுரர்களின் தொல்லை தேவர்களால் தாங்க முடியவில்லை. எல்லா திசைகளிலும் பயம், எல்லா மனங்களிலும் ஒரு கேள்வி, எங்கே போவோம்? அப்போது தேவர்கள் எல்லோரும் அமைதியான சிவனிடம் சென்றார்கள். இந்த நொடி உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் கந்தன் பாதையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் முருகா போற்றி என்று கமெண்ட் செய்யுங்கள். சிவன் எதுவும் பேசவில்லை, அமைதி மட்டுமே. அந்த அமைதியிலிருந்து ஒரு தீர்மானம் பிறந்தது. அந்த நேரம்தான் முருகன் வந்தார். ஒரு குழந்தை போலத் தோன்றினாலும் அவர் கண்களில் பயமில்லை, அவர் முகத்தில் கோபமில்லை. அவர் கையிலிருந்த வேல் அது ஒரு ஆயுதமில்லை, அது ஞானம். முருகன் பேசினார், சத்தமில்லை, ஆனால் அர்த்தம் மிக ஆழமாக இருந்தது. பயம் வெளியிலில்லை, உங்கள் மனதில்தான் இருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்டவுடன் தேவர்கள் புரிந்து கொண்டார்கள். இது ஒரு குழந்தை இல்லை, இது ஒரு இறைவன். அப்படித்தான் முருகன் தேவர்களுக்குத் தலைவனானார். தேவ சேனாபதி. வேல் இருக்குமிடத்தில் பயம் இருக்காது, வேல் இருக்குமிடத்தில் அமைதி இருக்கும். இதுதான் கந்தன் காட்டும் பாதை. வேல் உண்டு, வேதனை இல்லை.